இந்த வீடியோவில் எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் ஆன்லைன்லேயே பே பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணி இப்போ நம்ம www.tnebnet.orgங்கிற வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு இப்போ நம்ம நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நியூ யூசருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நியூ யூசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளிகேஷன் நம்பர் ஆர் சர்வீஸ் நம்பர் செலக்ட் பண்ணணும். இப்போ செலக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நியூ சர்வீஸாக எக்ஸிஸ்டிங் சர்வீஸான ஆப்ஷன் வரும். அதில் நியூ சர்வீஸ்னால் புது கனெக்ஷன், எக்ஸிஸ்டிங் சர்வீஸ்னால் ஆல்ரெடி உள்ள கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு ரீஜியன் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ரீஜியன் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ரீஜியனோ அந்த ரீஜியனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரீஜியன் கோடோடு ரீஜியன் நேம் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணணும். கன்சியூமர் நம்பர்னால் என்னென்னா, ஆக்சுவலாக லாஸ்ட்டாக இபி பில் பே பண்ண அந்த ரிசிப்ட் இருந்தால் அதில் மேலே ஒரு 11 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுதான் வந்து கன்சியூமர் நம்பர். அதில் ஃபஸ்ட்டு 2 நம்பர் ரீஜியன் நம்பர். அந்த ரீஜியன் நம்பர் ஃபஸ்ட்டு 2 நம்பர் 01 to 09 தான் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன ரீஜியன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கன்சியூமர் நம்பர் எப்படி டைப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, வித்தவுட் ரீஜியன் கோட், அதாவது ரீஜியன் கோட் இல்லாமல் கன்சியூமர் நம்பர் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பர் இல்லாமல் அதர் 9 டிஜிட் நம்பரை நம்ம டைப் பண்ணி செக் டீட்டெயில் கொடுத்தோன்னா கனெக்ஷன் யார் நேமில் இருக்கோ அவங்க நேம் அட்ரஸ் வரும். அது கரெக்டானு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டானு செக் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கன்ஃபார்ம் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு வந்து யூசர் ஐடி ஜென்ரேட் ஆயிரும். இந்த யூசர் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கலாம். நேம், அட்ரஸ், பின்கோட், ஸ்டேட், கண்ட்ரி எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுக்கணும். கரெக்டான ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா நமக்கு ஜென்ரேட் ஆகிற பில் வந்து இந்த மெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ கரெக்டான நம்பராக ஐடியாக கொடுத்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபைனலாக டெக்ஸ்ட் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இல்லை ஆக்டிவேஷன் மெயில் ஹஸ் பீன் சென்ட் டு யுவர் மெயில் ஐடின்னு வரும். நம்ம மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அதில் வந்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு நான் நோட் பண்ணி வைக்க சொல்லியிருந்த யூசர் ஐடி என்டர் பண்ணி பாஸ்வேர்ட் டைப் பண்ணி லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணி உள்ளே போனதும் அதில் நம்ம பே பண்ண வேண்டிய பில் அமௌண்ட் வியூ ஆகும். அது பக்கத்தில் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க பேங்கை செலக்ட் பண்ணி ஈஸியாக ஆன்லைன்லேருந்தே பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பில் ஹிஸ்ட்ரியும் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.